ஒரு இஸ்லாத்தை நேசிக்கிற ஒரு முஸ்லீமாக இருக்கிற நம்ம சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பேச்சுக்களை பார்த்து விட்டு உங்களோடு வந்து இணைய வேண்டும் என்று நினைப்பார்களா? சரி, அவர் தான் அப்படி பேசுறாருன்னா நீங்க அத்தனை பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்களே, நீங்களாவது கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? இந்த முழு நாடும் பார்க்குது, வெளிநாடுகளில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான நிகழ்வு தொடர்பான ஒரு விவகாரத்தை தான் இந்த இடத்துல நம்ம பேச இருக்கிறோம். அது என்ன முக்கியமான நிகழ்வுன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய 2 நிகழ்வுகள் கல்முனை சாய்ந்தமருது ஆகிய 2 பகுதிகளில் நடைபெற்றிருக்கிறது. அந்த நிகழ்வுகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான வீடியோக்கள் தற்போது வைரலாக பரப்பப்படுகிற காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இது தொடர்பாக நாம் சில விவகாரங்களை பேசியாக வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. ஏன்னா ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது இலங்கை இஸ்லாமியர்களுடைய, இலங்கை முஸ்லீம்களுடைய தாய் கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சியினுடைய வளர்ச்சி வேகம் எப்படிப்பட்டது என்பது ஆரம்ப காலத்திலே அத்தனை பேருக்கும் தெரியும். முன்னாள் அமைச்சர் மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் இருக்கிற போது அந்த கட்சிக்குரிய கண்ணியமும் மகத்துவமும் எப்படி இருந்தது மக்கள் மத்தியிலே என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் தற்போதைய நிலையில் அந்த கட்சி மட்டுமல்ல, இஸ்லாமிய கட்சிகளுடைய நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாத ஒரு விவகாரமும் அல்ல. இப்படியான சூழல்ல கல்முனையில் நடைபெற்ற குறித்த நிகழ்வுல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய இளைஞரணி செயலாளருமாக இருக்கக்கூடிய பொத்துவில் பிரதேச சபையினுடைய தவிசாளர் சகோதரர் முஷர்ரஃப் முதுரபீன் அவர்கள் கட்சியை வளர்த்தெடுப்பது தொடர்பாக ஒரு 3 விவகாரங்களை சொல்லுகிறார். அதிலே முதலாவது, கட்சியை நம்ம வளர்த்தெடுக்கணும்னா இருக்கிறவங்களை முதல்ல நம்ம பாதுகாக்கணும். 2வது, கட்சியை விட்டு போனவங்களை கட்சிக்குள்ள கொண்டு வரணும். 3வதாக புதிய